கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜய் சேதுபதி வெற்றி பாதைக்கு திரும்புவாரா? தமிழ் திரையுலகில் சிறு சிறு வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்த விஜய் சேதுபதி தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலம் நாயகனா உயர்ந்தாரு. அந்த படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த படம் வெளிவந்து 2 வருடங்கள் கழிச்சு அவர் நடிச்ச வெளிவந்த பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் ஆகிய படங்கள் அவரை புகழோட உச்சிக்கு கொண்டு போச்சு. போன வருஷம் வெளிவந்த சூதுக்கவும் அவரை ஒரு வித்தியாசமான நடிகராகவும் அடையாளம் காட்டுச்சு. அந்த 3 படங்களோட மூலம் கமர்ஷியலாகவும் முன்னணிக்கு வந்த விஜய் சேதுபதிக்கு அடுத்து வந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் ஆக படங்கள் மிக பெரும் சறுக்கலை அமைஞ்சுது. ஆனா அவருடைய நடிப்பை பத்தி மட்டும் யாரும் குறை சொல்லல. இருந்தாலும் மீண்டும் பழைய வெற்றியை அடைஞ்சிடணும்னு எண்ணிட்டு வரும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கும் வன்மம் இந்த மாசம் 21ஆம் தேதி வெளியாக இருக்கு. இப்போ இடம்பொருள் ஏவல், ஆரஞ்சு மிட்டாய், மெல்லிசை, புறம்போக்கு, நானும் ரவுடிதான் ஆகிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல ஆரஞ்சு மிட்டாய் படத்தை அவரே தயாரிச்சு நாயகனா நடிச்சும் வராரு. இனி வரும் படங்களாவது விஜய் சேதுபதிக்கு கமர்ஷியலான வெற்றி படங்களை அமைஞ்சு அவரை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு வருமான்றது பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு.